Hi students, I am Didi Babu, Samacha Max, class 10th. Exercise 5.4, question number 9. Find the equation of the straight line through the intersection of lines 7x plus 3y equal to 10, 5x minus 4y equal to 1. இப்போ ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ லைன்ஸுமே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருக்குது, அந்த லைனு 7x plus 3y equal to 10. ரைட், ஃபஸ்ட்டு லைன், அதுக்கடுத்தது செகண்ட் லைன். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. 5x minus 4y equal to 1. இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு எக்ஸாக்டாக ஏதோ ஒரு பாயிண்டில். அப்போ நம்ம அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரி, செகண்ட் பார்த்தீங்கன்னா அண்டு பேரலல் டு த லைன். இப்போ இந்த மீட் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த இடத்துல மீட் பண்ணுது இல்லையா, இந்த லைனுக்கு பேரலாக இன்னொரு லைன் இருக்காம, அந்த லைன் தான் இதோ 13x ப்ளஸ் 5y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த லைனும் இது இருக்கு இல்லைங்களா, இதுக்கு இந்த லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சரி, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். given இந்த ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 7x plus 3y equal to 10, அது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது 5x minus 4y equal to 1, அது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு லைன் சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த பாயிண்ட் கிடைச்சிடும். அதுக்காக தான் சால்விங் 1 and 2 we get ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், செகண்ட் ஈக்குவேஷனை 3 மல்டிப்ளை பண்ணலாம். 28x plus 12y equal to 40. செகண்ட் ஈக்குவேஷனை 3 அப்போது 15x minus 12y equal to 3. ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ்லி அது கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டு சம்மப் பண்ணலாம். 43x equal to 43. அப்போ x is equal to 43 divided by 43. கேன்சல் பண்ண ஆன்சர் 1. ஸோ இப்போ இந்த எக்ஸனோட வேல்யூ 1ன்றதுனால அது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x is equal to 1, substituting equation number 1 we get first equation நமக்கு என்ன இருக்குது, 7x plus 3y equal to 10. அப்போ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். plus 3y equal to 10. அப்போ 7 plus 3y equal to 10. 3y equal to 10 minus 7. 3y equal to 3. So y equal to 3 by 3. கேன்சல் பண்ண ஆன்சர் 1. பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. பாயிண்ட்டு எக்ஸு கம்மா ஒய் ஈக்குவல் டு 1, 1. சரி, இப்போ இந்த பாயிண்ட் நம்ம பேஸ் பண்ணி ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பேரலல் லைன் யூஸ் பண்ணலாம். இதோ பாருங்கள், 13x ப்ளஸ் 5y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் தான் நமக்கு k அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அப்போது 13x ப்ளஸ் 5y ப்ளஸ் k ஈக்குவல் டு ஒரு வேரியபிள். ரைட், இப்போ அந்த பாயிண்ட்டோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணலாம். 5y அதனோட வேல்யூ 1 ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதனோட வேல்யூ 13 ப்ளஸ் 5 ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் பண்ணால் 18 பாசிட்டிவாக இருக்குது, மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த வேல்யூவை இதோ இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் நம்பர் 3 இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுதான் நமக்கு தேவையான ரெக்வைர்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ 13x ப்ளஸ் 5y minus 18 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான required equation.